மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் எனது சகோதரர் ஜே அன்பழகன் அவர்கள் கொரோனா காலத்திலும் மக்கள் பணி செய்து மக்களுக்காகவே நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டு உயிர் நீத்தார். அவருடைய கனவாக இன்றைக்கு தியாகராய நகரில் ஒரு மேம்பாலம் அமைய வேண்டும் என்பது அவருடைய கனவு. அந்த கனவை மெய்ப்பிக்கின்ற வகையிலே நமது ஆட்சி 2021 ஏற்பட்டவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அவருடைய கனவை கோரிக்கையாகவே அவரிடத்திலே கொடுத்தேன். அந்த கோரிக்கை உடனடியாக ஏற்கப்பட்டு அன்புடைய ஆசை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையிலே சென்னையிலே முதல் ஸ்டீல் மேம்பாலமாக இன்றைக்கு நம்மளுடைய சென்னை மாநகராட்சியிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மேம்பாலம் வெகு விரைவிலே முடிய இருக்கிறது. சட்டப்பேரவையில் இது குறித்து பேசிய போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரிலே சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்த போது உடனடியாக அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு எனக்கு உடனே ஆணைகளை வழங்கிவிட்டார். அதற்கு உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மேம்பாலம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் மேம்பாலமாக இந்த மேம்பாலத்திற்கு பெயர் சூட்ட மாநகராட்சியில் தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. மறைந்த என்னுடைய தந்தை பழக்கடை ஜெயராமன் அவர்கள் மறைந்த போது நான் சிறுவயது பிள்ளையாக இருந்தேன். ஆனால் அன்றிலிருந்து இன்றைய வரை ஜே அன்பழகன் அவர்கள் தான் என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கினார். அவருடைய வளர்ப்பிலே வளர்ந்த நான் இன்றைக்கு அவருக்காக செய்கிற ஒரு பணியாக இந்த பணியை நான் செய்திருக்கிறேன். இது அவருக்கும் எங்களுக்கும் உள்ள கழக தோழலுக்கும் உள்ள நட்புக்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி தலைவர் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் அனைத்து திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகிற பல நல்ல திட்டங்களையும் இந்த தொகுதிக்கு வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு அண்ணன் ஜே அன்பழகனுடைய கனவும் என்னுடைய உழைப்பும் சேர்ந்து உருவானதுதான் இந்த அன்பு பாலம். இந்த அன்பு பாலம் அனைவருக்கும் பாலமாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.